சாதாரண ஒரு காய்ச்சல், அதனால தமிழக முதல்வரை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. எடுத்த உடனே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் YVC ரெட்டி, டாக்டர் சத்தியமூர்த்தி இந்த ஒரு குழு வந்து முதல்வரை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 23ஆம் தேதி மதியம் 1:50க்கு அப்பல்லோவோட ஹெட் பிரதாப் ரெட்டி அப்புறம் டாக்டர் பிரீதா ரெட்டி அவங்க பொண்ணு 2 பேருமே வந்து ஸ்பெஷலிஸ்ட் குழு கிட்டையும் என்ன விதமான சிகிச்சைகள் இப்போதைக்கு முதல்வருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து நடத்திட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே முதல்வருக்கு வந்து சுகர் அதிகமா இருக்கு, கிட்னி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, மூட்டு வலி இருக்கு, என்னென்ன மெடிசின்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த ஒரு நேரத்துல வந்து டாக்டர்ஸ் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல 24ஆம் தேதி காலையில சிங்கப்பூர் பயணம் போறாங்க முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி கிளம்ப ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க எல்லாருமே வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டாக்டர் ராமசுப்ரமணியம் அப்படின்ற ஒருத்தர் தான் இவங்க எல்லாத்தையுமே சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கம்யூனிகேட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆனா இப்போதைக்கு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வீடியோ கான்பரன்சிங் மூலமாவே முதல்வரை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் டிராவல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி தவிர்த்திருக்காங்க போல. 1989ல இருந்து என்ன ஒரு பிரச்சனை உடம்புக்கு வந்தாலும் ஒன்னா கொடநாடு எஸ்டேட்ல இல்ல போயஸ் கார்டன் வீட்ல அங்கேயே வச்சு ட்ரீட் பண்ணிக்கக்கூடிய முதல்வர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சாதாரண காய்ச்சலுக்காகவா வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாத்தோட மனசுல இருக்குன்னு சொல்லணும். ரத்தத்துல சுகர் வந்து 300ல இருந்து 400 வரைக்கும் அதிகமாயிடுச்சு, இன்டீரியர் ஆர்கன்ஸ் தான் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, இப்பவோ அப்பவோ அப்படின்ற ஒரு நிலையில இருக்காங்க. இந்த மாதிரி கிளம்பின விஷயங்கள் தான் ADMK சர்க்கிள்லயும் அரசு இயந்திரத்துக்குள்ளேயும் ஒரு நடுக்கத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை போக்குறதுக்காக அப்போலோ அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லேசான காய்ச்சலுக்காக தான் இப்போதைக்கு முதல்வர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, இதுக்கெல்லாமா வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க கூடாது, இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. சிறுநீரக தொற்று அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போதைக்கு முதல்வருக்கு சொல்லப்படுது. அதாவது சுகர் இல்ல அப்படின்னா யூரினரி ட்ராக்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா லேசான ஒரு வயிற்று வலி வந்து அது காட்டி கொடுத்துரும். ஆனா சுகர் இருக்கிறதுனால அந்த வயிற்று வலியை வந்து உணர முடியாது, அது உணர முடியாததுனால அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல்வர் அட்மிட் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்காகவும் உடம்புல வந்து ரத்தத்தோட அழுத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காகவும் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூச்சு திணறல் இருந்ததுனால ஆக்சிஜனும் கொடுத்திருக்காங்க. இப்போ சுகர் அப்புறம் ஹார்ட், ஹை பிபி இந்த ஒரு பிரச்சனைனாலதான் கிட்னி ப்ராப்ளமும் வருது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தரப்புல சொல்லியிருக்காங்க சார். முதல்வருக்கு காய்ச்சல் எப்போ குறைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 23ஆம் தேதி ஈவினிங் வாக்ல காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்பயே வந்து நார்மல் ரூமுக்கு, ICUல இருந்து நார்மல் ரூமுக்கு முதல்வரை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போலோ வந்து ஒரு கோட்டை மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே முதல்வரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 2008 அதுதாங்க முதல்வர் இருக்கிற ரூமோட நம்பர். அது வந்து ஹோட்டல் சூட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த ஃப்ளோர்ல இருக்கிற மற்ற எல்லா ரூம்ஸ்லயுமே சசிகலாவோட குடும்பம், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், முதல்வரோட அசிஸ்டன்ஸ், அவங்களோட பாடி கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. அமைச்சர்கள் உட்பட வேற யாருமே அந்த ஃப்ளோருக்குள்ள அனுமதிக்கப்படுவது கிடையாது. முதல் ஃப்ளோரை தாண்டி அவங்க போக முடியாதுன்னா பாத்துங்களேன், அப்படியே கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வரோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கு, வீட்டுக்கு போகணும் சார், எப்ப சார் என்ன விடுவீங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புற குழந்தை ரேஞ்சில் தான் வந்து அவங்க கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்றதும் அவங்கள கவனிச்சுக்கிற டாக்டர்ஸ் கிட்ட அவங்க கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்ஃபெக்ஷன் சரியாகிருச்சா, ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இன்னொரு தரம் இதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கிட்னியை வந்து மாத்தி ஆகணும். ஆனா அப்படி ஒரு சர்ஜரிக்கு முதல்வரோட உடம்பு தாங்காது அப்படின்றது டாக்டர்ஸ் கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கைங்க. சப்போஸ் கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா உடனடியா சிங்கப்பூருக்கு நம்ம போயிடலாம், சிங்கப்பூர் தான் பெஸ்ட், அமெரிக்காவை காட்டிலும் சிங்கப்பூர் தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இப்போதைக்கு நிலவி வருது. வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா சளி தொந்தரவு கொஞ்சம் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு. பிளஸ் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சுலின் சுரப்பும் கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சீக்கிரமா உடம்பு தேறி அவங்க வெளில வருது தமிழ்நாட்டுக்கே நல்லது சார்.